இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். மின்புல கோடுகளினுடைய பண்புகள் இல்லையா? புலக்கோடுகளை வந்து முதலாக அறிமுகம் பண்ணது யார் அப்படின்னா மைக்கேல் ஃபாரடே. அது காந்த புலக்கோடுகளாக இருக்கட்டும் இல்லை மின் புலக்கோடுகளாக இருக்கட்டும், பொதுவாக புலக்கோடுகளை அறிமுகம் பண்ணது மைக்கேல் ஃபாரடே. இந்த புலக்கோடுகள் எதுக்காக அப்படின்னா மின்புலத்தினுடைய திசையை தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லையா? ஏன்னா மின்புலத்தை கண்ணால் பார்க்க முடியாது. கற்பனையில் இந்த மின்புலம் இந்த திசையில் தான் இருக்குது இல்லையா? நேர் மின்னூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா இதை இதை சுற்றி உருவாகக்கூடிய மின்புலத்தினுடைய திசை வெளிநோக்கி இருக்கும். எதிர் மின்னூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா இதை சுற்றி உருவாகக்கூடிய மின்புலத்தினுடைய திசை உள்நோக்கி இருக்கும் இல்லையா? அதாவது மின்னூட்டத்தை நோக்கி இருக்கும். ஸோ அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அப்போ இந்த மின்புலத்தினுடைய திசையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வரையக்கூடிய கோடு தான் மின்புல கோடுகள். இந்த கோடுகளை வரையும் போது கண்டிப்பாக சில ரூல்ஸை நம்ம என்ன பண்ணணும், கடைபிடிக்கணும்.